எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற இடத்த தான் சுத்தம் பண்ண போறோம். ஏன்னா நேற்றுக்கு வந்து ஒரு மஞ்சள் சாரையாங்க அது வர நம்ம வீட்டுல வந்து பாத்துட்டு போயிருச்சு. அதனால பயமா இருக்குது, வீட்டை சுத்தி கொஞ்சம் சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அது இல்லாம இந்த குக்கி இல்ல நம்ம மயிலு வந்து இருக்கிற கவர்ல இருக்கிற செடிகளை எல்லாத்தையும் எடுத்து பிச்சு பிச்சு போட்டுறா. அதனால எல்லா கவரையும் எடுத்துட்டு போய் வேற எங்கேயாவது வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த அது என்ன செடி, பிளாக்பெர்ரி. இந்த பிளாக்பெர்ரியே தெரியாம வாங்கிட்டு வச்சுட்டாங்க. இதுல இருக்குது முள்ளு, ஏகப்பட்ட முள்ளு. ஆனா அது நிறைய உற்பத்தி ஆகி வந்துகிட்டே இருக்குது. செடி கீழே பாருங்க, அங்க இங்கன்னு அதுவா முட்டிட்டு முளைச்சு வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் நானும் எடுத்து பதியம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சேன். ஆனா பதியம் தான் போட முடிஞ்சே தவிர என்னால யாருக்கும் கொடுக்கறதுக்கு டைம் இல்லை. அது பாருங்க எவ்வளோ செடி அப்படியே படர்ந்து போச்சு. இன்னைக்கெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஒதுங்க வச்சு இன்னைக்கு காலையிலேயே காட்டில் வேலையை செய்யலாம் அப்படின்ட்டு வந்திருக்கிறேன். அதனால கூட சப்போர்ட்டுக்கு இந்த அம்மாவையும் கூட்டி இருக்கிறேன். செஞ்சுட்டு தான் இன்னைக்கு நம்ம லஞ்சையும் செய்ய போறேன். 10 நாளா சளி வந்து கம்முன்னு படுத்துருந்தா, கொஞ்சம் தேர்னா ஆரம்பிச்சிட்டா திருப்பியும். இல்ல ஆரம்பிச்சாம என்ன பண்ண சொல்றீங்க? பாம்பு வருது, பத்தாவதுக்கு மயில் ராவடி கட்டுது, என்ன பண்ணிட்டோம்? அதுதான் வளர்ந்து போச்சு. பாம்பை துரத்துறதுக்கு தகரத்தெல்லாம் எடுத்து இந்த தண்ணி வச்சிருக்குது. அதெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துக்கு செட்டில் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து இந்த காகித பூச்செடி தான் வெட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னாக்கா காற்றுக்கு அப்படியே அந்த நம்ம பலா மரத்து செடி மேலே சாஞ்சிருச்சு. இது இழுத்து நம்மளால் கட்டவும் முடியல எங்களால். சரி வெட்டி விட்டுடலாம், வெட்டி விட்டோமாக்கா அது குத்து செடி ஆட்டம் வரும், அப்போ பார்க்கறதுக்கு அழகாக பூ வைக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்போ வெட்டி விட்டுறோம். காகித பூச்செடி ரொம்ப அழகுதாங்க, வீட்டில் இருக்கிறதே ரொம்ப நல்லதுமாங்க. நான் அழகாக பூத்துட்ருக்கு, ஆனால் வந்து நல்லா வளர்ந்து போயிடுது. இப்போ பலாமரம் நிறைய காய் வச்சுருக்குது. இந்த சீசனில் இப்போ காய் வைக்குது. இப்போ சீசன் நாங்கண்ணா, பலாமரத்து சீசனு. காய் இப்போ நிறைய வச்சுருக்கு. இதில் 2 காய், இந்த இங்கே 2 காய், மேலே பாருங்க 4-5 காய், நிறைய மரம் ஃபுல்லாகவே காய் வச்சுருக்கு இல்லைங்கண்ணா? அதுதான், அதனால தான் இது மேலே சாயுது, தொந்தரவாக இருக்கும் அந்த மரத்துக்கு. அதனால தான் வெட்டி விட்டுறலாம் அப்படின்னு. இல்லைக்கா, காய்ப்பு இருக்கிற மரத்துக்கு தொந்தரவு கொடுக்காம இருக்கணும் நம்ம. இப்போ ஓரளவுக்கு இப்போ இங்கெல்லாம் சுத்தம் ஆயிடுச்சு பாருங்களேன். எல்லாத்தையும் சுத்தமாக கூட்டி பண்ணியாச்சு. நம்ம என்ன கொடை அம்பர்லா செடி சூப்பராக இருக்குது. இதில் வந்து ப்ளூ கலர் பூ பூக்குது, சங்குப்பூவு. இந்த கொடி வந்து அப்படியே மேலே ஏறட்டும் அப்படின்னு விட்டுருக்கேன். ஏன்னா நமக்கு அந்த கோவக்காய் வந்து நிழல் அண்டிடுறதுனால நல்லா காய்க்க மாட்டேங்குதுங்க. அதனால் கோவக்காய் செடியை கொண்டு போய் வெளியில் வெயிலில் பந்தல் போட்டு வச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிட்டோம் பாருங்க, ரொம்ப நல்லா சுத்தம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த செடிங்க, இந்த கவரில் இருக்கிற செடி எல்லாத்தையும் இப்போ அந்த அக்கா எடுத்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொண்டுட்டு போய் மேலே வச்சிடலான்னு தூக்கிட்டு போயிட்டுருக்கோம். கவரில் என்ன செடி இருக்குதுன்னா, இந்த ட்ரிப்பு இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டுனா மறுபடியும் நான் பதியம் போடவே மாட்டேன். ஏன்னா எனக்கு சாரி விற்க ஆரம்பித்ததுக்கப்புறம் மற்ற வேலை பண்ணவே முடியல, நான் இது பராமரிக்க முடியல. கண்ணுக்கு முன்னாடி இது செத்து போகிறது பார்க்குறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த ட்ரிப்பு இன்னும் கொஞ்சம் பெருசானோடனே எல்லாத்தையும் கொடுத்துட்டு சேல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வளர்த்தக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இது வந்து பீனட் பட்டர் செடி, அது பீனட் பட்டரு. இது வந்து கறிப்பலா. அதுக்கப்புறம் இது வந்து இந்த பூச்செடி, இந்த அழகாக பூ பூத்துருக்கு இல்லைங்களா, இந்த சிகப்பு கலர் பூ பூத்துருக்கு இல்லையா, அந்த பூச்செடி. இது எல்லாமே வச்சு வளர்த்தணுன்னு தான் ஆசையாக இருக்குது. ஆனால் வந்து எனக்கு அது டைம் இல்லையே, வேறு மற்ற வேலைகளை பார்க்க முடிய மாட்டேங்குது. அதனால தான் எல்லாமே எடுத்தாச்சு. இன்னும் இதெல்லாம் கொத்தி விட சொல்லணும். நாய் குழி பறிச்சிருக்கு இல்லைங்களா, இந்த குழி பறிச்சது எல்லாத்தையும் மண்ணு போட்டு மூடி கொஞ்சம் இதுங்கெல்லாம் சுத்தப்படுத்திக்கலாம். வெயில் கொஞ்சம் அடிக்கும். இன்றைக்கி வந்து காட்டை ஓட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கு இல்லைங்களா, அந்த இடம் தான் இது. இது ஒரு 2 பக்கமும் நம்ம குச்சி கிழங்கு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த காடு தான் இது.
சரி ஓட்டி விட்டுறலாம், ஓட்டி விட்டு வேறு ஏதாவது போட்டு விடலான்னு பார்க்குறேன். என்ன கேட்டால் எதுவுமே போடாமல் சும்மாவே விட்டுறலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா எதை போட்டாலும் கொத்தி நம்மளால் பண்டதும் பண்ண முடியல, அதனால் அப்படியே விட்டுறலாம் அப்படின்ட்டு இருக்கேன். விகாஸ் தம்பி வந்து விட்டார். ஓகே, இன்றைக்கி வந்து அவனுக்கு என்ன ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா, இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் நேரமாக வந்துட்டான், ஏன்னா சண்டே இல்லைங்களா, அதனால் அவள் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். அவ்வளோதான், இதை புழிஞ்சு எடுத்துட வேண்டியது தான். அடுத்தது வந்து ரவை தயிர் போட்டு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று செஞ்சிடலாம். இது எல்லாமே வந்து இந்த கபோர்டில் இருந்ததெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டேன். இந்த கபோர்டு எல்லாத்தையும் தொடச்சி விட்டாச்சு. இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து அடுக்கி வைக்க போகிறோம். இப்போ தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, டெய்லி ஒவ்வொரு கபோர்டாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, அதில் வந்து கீழே இருக்கிற கபோர்டுங்க எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, எல்லாமே சுத்தப்படுத்திட்டோம். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, நீட்டாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். கீழே வந்து வடிகட்டிங்க, அதுக்கப்புறம் அந்த சப்பாத்தி மாவு பண்ணிடுற பாத்திரம், அதே போல் இங்கேயும் வந்து ரெகுலர் யூஸ் பாத்திரம் மட்டும்தான் இங்கே வச்சுருக்கிறேன். எல்லாம் கீழே எல்லாமே கபோர்டெல்லாம் தொடச்சி விட்டோம் சுத்தமாக. இங்கே தாம்பாளங்கள், அதுக்கப்புறம் வடிகட்டிங்க, மூடிங்க, இந்த லிட்டு எல்லாத்தோடைய வானலோடைய லிட்டுங்களை போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து இதையும் தொடச்சி விட்டுட்டோம், ஃபுல்லாக தொடச்சிட்டு வெறும் ஹாட் பாக்ஸுங்கெல்லாம் வச்சுருக்கேன். இட்லி பாத்திரம், அப்புறம் கீழே வந்து குக்கர் ஐட்டம், பிரியாணி பாத்திரம், குக்கர் ஐட்டம் வச்சுருக்கேன். இதையும் சுத்தம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கபோர்டும் சுத்தம் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, தாளிப்பு கரண்டிங்க இதுங்க தான் இங்கே வச்சுருக்கேன். அப்படி லைனாக எல்லாம் சூப்பராக பண்ணி நீட்டாக பண்ணியாச்சு. அடுத்தது கீழே இருக்கிற கபோர்டு வந்து கிரைண்டரு, கீழே ஒரு கபோர்டு ஃப்ரீயாக இருக்குது. இந்த ஸ்டாண்டெலாம் கழுவி இன்றைக்கி வச்சுருக்கோம், இல்லை நாளைக்கு தான் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கணும். இது வந்து வெறும் பிரியாணி பாத்திரங்கள், நம்ம குழம்பு வச்சுக்கலாம். டைனிங் டேபிள் மேலே சர்வ் பண்ணுற பாத்திரங்கள் இதெல்லாம் தான் இங்கே இருக்குது. எல்லாம் க்ளீனாக கழுவி மூடி வச்சுருக்கேன். இதுவும் அதே போல் தான், எல்லாம் மூடி போட்ட பாத்திரங்கள் எல்லாமே நீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கிச்சன் ஓரளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனி நான் வரும் வீடியோக்களில் வெளியில் இருக்கிற கிச்சனை வந்து நாங்கள் ரெடி பண்ணோம். இந்த ரூம்பை ஒரு ட்ரிப்பு கேட்டிருந்தீங்க, இந்த ரூம்பை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்லி பாத்திரம் கழுவுறதுக்கு மட்டுமே இந்த ரூம் வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, அப்படி சமையல் கட்டை ஒட்டின மாதிரி பார்த்தா பாத்திரம் கழுவு மட்டும். இதில் ஒரு 3 செல்ஃப் வச்சுருக்கோம், பாத்திரத்தை கழுவி அப்படி கமுத்திடுற மாதிரி. காலையில் பாத்திரத்தை கழுவி கமுத்தினோமா சாயந்தரமாக எடுத்து கமுத்திடுவோம், உள்ளே அடுக்கிடுவோம். ஏன்னா காஞ்சதுக்கப்புறம் மேல் ரேக்கு ஃபுல்லாக வெறும் இரும்பு பாத்திரத்தை வச்சுருக்கேன். அந்த மண் பாத்திரம் வெளியில் வச்சுருப்பேன் கொண்டு போய். மற்றபடி டெய்லி ரெகுலராக விளக்குறது. இதுக்கு ஒரு ஜன்னலும் வச்சுருக்குறோம் இந்த ரூமுக்கு. இந்த ரூம்லேயே வந்து ஃபில்டரும் வச்சுருக்கோம். கெண்ட் தான் வச்சுருக்கேன் நான். ஏன்னா யூவி தான் வேணும், இது வேணாம், அல்ட்ரா வேணாம் அப்படின்ட்டு யூவி மட்டும் வாங்கிக்கிட்டோம். அதனால் நார்மலாக நம்ம மேட்டூர் தண்ணியை சுத்தப்படுத்தி கொடுக்கும், அவ்வளோதான். இதுதான் எங்களுடைய பாத்திரம் விளக்குற ரூம்பு. ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ நம்ம விகாஸ் தம்பியோட ஸ்நாக்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அவுள் நல்லா ஊறிடுச்சுங்க, நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் நம்ம போட வேண்டியதெல்லாம் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக காரத்துக்கு தகுந்தபடி சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு ரவை சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். கலந்து கொடுத்து கொஞ்சம் நேரம் ஊற விட்டுறலாம். அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி தழை இருந்தாலும் சரி, கருவேப்பிலை இருந்தாலும் சரி, எதையோ ஒன்று சேர்த்திக்கங்க. இப்போ இது நல்லா கலந்து கொடுத்து கொஞ்சம் நேரம் ஊற விட்டுறலாம். அப்படியே ரவை கொஞ்சம் நேரம் ஊறி வரட்டும். அதுக்கப்புறமேட்டு பால்ஸ் மாதிரி பிடிச்சிக்கலாம் நம்ம.
நம்மளுடைய செரி டொமேட்டோ பாருங்க செம்ம சூப்பராக காய்ச்சிருக்குது. அப்படியே பறிச்சுட்டு போயிடலாம். காய் மரம் ஃபுல்லாக காயாக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. அப்படியே பச்சை கலரில் சிகப்பு கலரில் காய் காய்ச்சிக்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது. என் பையன் வர பாத்ரூமில் குளிக்கிறான், பாட்டு போட்டுட்டு குளிச்சுட்டு இருக்கிறான் பாருங்களேன். காப்பி ரைட்ஸ் வந்துடும். காய் ஒன்று நல்ல பெரிய பெரிய சைஸாக இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குது. பறிச்சுட்டு போனோமா ஒரு டம்ளர் ஜூஸ் போட்டு கொடுத்துடலாம் அவனுக்கு. பறிச்சுட்டு காட்டுறேன். சூப்பராக காயெல்லாம் பறிச்சிட்டேன். பாட்டு பார்த்தீங்களா எப்படி பாட்டு பாடுதுன்னு. டே விக்காசே, அலெக்சா சத்தம் போடாத அலெக்சா. அது கேட்க மாட்டேங்குது. நாம் போயிடுறதான் உத்தமம். ஒரு கை நிறைய வந்துருக்குது, நல்லா இருக்குது. பழம் ஃபுல்லாக சூப்பர் பழம். நல்லா உருண்டை பிடிச்சிடலாம். இந்த மாதிரி மாவு சப்பாத்தி மாவாட்ட உருண்டை பிடிச்சிடலாம். பிடிச்சிட்டு அதை வந்து இப்படி தட்டையாக நம்ம தட்டி வச்சுக்கலாம். அப்படியே தட்டிட்டு காட்டுறேன். அவ்வளோதாங்க. நல்லா நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா சூப்பராக வரும். இது மாதிரி தட்டையாக நம்ம தட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளித்து கொடுத்துட வேண்டியதுதான். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வேக வைக்கணும், வேக வச்சு தாளிக்கணும். இது மாதிரி பண்ணிட்டேன். இப்போ இதை எடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் இது நல்லா வெந்துடும். ஆவியில் வெந்ததுக்கப்புறம் எடுத்து தாளிச்சிடலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். விகாஸ் தம்பிக்கு அந்த பழத்தை அப்படியே அடித்து ஜூஸ் போட்டு அதில் வந்து தேன் கலந்து கொடுத்தாரு. நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்குள்ளாரே கடன்னு குடிச்சிட்டோம். சூப்பராக இருந்துச்சு, சூப்பர். இன்னும் ஃப்ரெஷ்ஷாக காயை பறிச்சுட்டு வந்து அதை அப்பயே அடித்து அப்பயே குடிக்கிறதுங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒன்றுமே பண்ணல, சும்மா அடித்தாரு பாருங்கள். வடிகட்டணும், அதை வடிகட்டிட்டு அதுலேயே தேன் கலந்து அப்படியே கொடுத்துட்டோம். அப்படியே குடிச்சிட்டான். இது வந்து மொட்டை மாடி இருந்தால் கூட அவங்க கூட வச்சுக்கலாம். அந்த செரி டொமேட்டோ அதனால் கட்டாயமாக வாங்கி வைங்க. இப்போ இருக்கிற செரி டொமேட்டோ எல்லாமே இனிப்பு பழமாகவே வருது, அதனால் அப்படி கூட வாங்கி வைங்க. சரிங்களா? சூப்பராக வேக வச்சு எடுத்துட்டேன். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். சூடாக போட்டோமா உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் நேரம் ஆறிடுச்சுன்னா நம்ம ரவை தானே போட்டிருக்கோம், அதனால் டக்குன்னு நல்லா அப்படி கெட்டி ஆயிரும். அதனால் அது ஆறுனதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஒரு வானலில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டாச்சிங்களா. போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு பொடி போடுறதுனாலும் பொடி போட்டு நம்ம பரட்டிக்கலாம், இல்லை அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டேன். இப்போ நம்ம இந்த இட்லியை போட்டுடலாம். போட்டுட்டு இதுக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக தூவிக்கலாம். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் தூவிக்கிட்டு இதில் நம்ம இது போட்டுக்கலாம். என்னது, கசூரி மேத்தி கொஞ்சம். அது ஒரு வாசமாக இருக்கும் இல்லைங்களா, வித்தியாசமான வாசமாக. அதுக்கு தான் அவ்வளோதான் போட்டு நல்லா கிளறி கொடுத்துடலாம். இப்போ எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறது. நம்ம இப்போ இதுக்கு வந்து நல்லா இட்லி பொடி சூப்பராக கொஞ்சமாக தூவி விட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். போதும். நம்ம ஏற்கனவே சில்லி ஃப்ளேக்ஸ் வேறு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக தான் இட்லி பொடி போட்டிருக்கேன். நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் போடலின்னா நம்ம இட்லி பொடி கொஞ்சம் தாராளமாக கூட போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிருச்சு. எடுத்து அவன் கையில் கொடுத்துடலாம். போட்டு அந்த காய் நாட்டு இருக்கிறது இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸாக போடணும். அதனால் நான் கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டேன். அவ்வளோதான். நீங்கள் கொஞ்சம் சின்ன சைஸாக கூட போட்டுக்கங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். விகாஷ், இட்லியா? அரிசி ஏதோ ஒரு இட்லி ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடு. அவள் உருண்டை
நான் கொஞ்சம் போட்டுறேன். இப்போ நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னாக்கா, எல்லாருமே போன வீடியோவில் குக்கியை பற்றி கேட்டீங்க. அதனால நாம் போய் இப்போ குக்கியை பார்த்துட்டு வந்துடலாம். குக்கி வேற எங்கேயும் இல்லைங்க, எங்கள் நாத்தனார் வீட்டில் தான் கொடுத்துருக்குறோம். அதனால போய் குக்கி இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோலே காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்போ போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். வாங்க போய் குக்கியை பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கான் தம்பி, கொஞ்சம் நேரமாக வந்துட்டான். அதனால இந்த டைமில் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே வந்துடலாம். ஒரு ட்ரிப் அப்படியே சேலத்துக்கு போன மாதிரி இருக்கும், குக்கியை பார்த்த மாதிரி இருக்கும். அதனால குக்கியை பார்த்துட்டு வந்துடலாம். குக்கி பார்க்கறதுக்கே வந்தோம். குக்கி நல்லா வெயிட் போட்டா. ஆமா, இல்ல அங்க விட இங்க கொஞ்சம் வெயிட் போட்டா. அவங்க அப்பா இருக்கிறாரு. சரி சரி சரி, கட்டி போட்டாங்க. இல்ல நல்லா வெயிட் போட்டா. இல்ல இல்ல ஓடிக்கிட்டே ஓடுறது குலைக்கிறது. காசு கேடு சார். அக்கா உள்ள வாங்கக்கா. ஐயோ, நல்லா ஊறி போயிட்டு. இந்த மாதிரி இப்படி அப்படி பண்ணமா ஒரு காலம் மட்டும் அப்படி அப்படி இது பண்ணுவா. ஒரு காலம் மட்டும் ஆட்டுறது அப்படியா. ஆனா இப்ப நீங்க சொல்றதெல்லாம் அது கேக்குது. குட்டி நிறுத்தி எப்படி ரெடி பண்றது மட்டும் பாருங்க. குட்டி போட்டா ஒரு குட்டி ஃபீமேல் குட்டி தான் நிறுத்துவேன். ஏன்னா மேல் குட்டி நிறுத்தினா ஃபியூச்சர்ல சிக்கலாகும். அதனால ஃபீமேல் குட்டி தான் நிறுத்துவேன். நிறுத்தி அதை எப்படி ரெடி பண்றது மட்டும் பாருங்க. எங்களுக்கு கடைக்கு போற அளவுக்கு ரெடி பண்றோம். ஆமாங்க, பை தூக்கிட்டு கடைக்கு போகல. நான் வீடியோல தான் பாத்துருக்கேன். குட்டியில 3 மாசத்துக்குள்ள அதுக்கு என்ன பழக்கிறமோ அது எல்லாம் கேக்குங்க. சரி, அப்படியே பழக்குங்க. ட்ரைனரை கூப்பிட்டு செய்யறதுக்கு நீங்களே பண்ணி விட்டுறீங்களா? எடுக்குது கரவச்சி. குக்கி, உனக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இரு, நாங்க கிளம்பினோடனே சாப்பாடு உனக்கு. அந்த கேட் வேலை அப்படி இருந்தா மயில் அந்த கேட் வேலை திறந்து விடுறதுங்க. அந்த மாதிரி கேட் வேலை திறந்து விட்டுட்டு தண்ணியில விளையாட ஆரம்பிச்சுக்குது. டியூப் இழுத்து வந்து போட்டு விளையாடுது. உனக்கு போட்டிக்கு ஒரு ஆள் வந்துருக்குது பாரு. கைய பிடிச்சி இழுத்துட்டு போற மாதிரி பண்ணிட்டாங்க. பயங்கர கோவம் வந்துருதுங்க. நடுவுல குதிச்சு தூக்கணும். நல்ல பெரிய பெருங்கொட்டு நாயா ஆயிப்போச்சு. சரி, வாக்கெடு போலாம். நல்லா ஹைட் ஆயிடுச்சு அப்படியே. ஆமா, இன்னைக்கு குளிக்கும் நல்லா. எப்ப பாரு இது மேல இப்படி ஏறி 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 ஹைட் ஆயிடுச்சு நல்லா. நித்யா வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. நீங்கள் இப்போ எல்லாரும் குக்கியை பார்த்துருப்பீங்க. 2 நாயை எங்களால் வச்சு பார்த்துக்க முடியல அப்படிங்கிறதுனால தான் குக்கியை வந்து நித்யா வீட்டுக்கு கொடுத்தோம். மற்றபடி வேறு எந்த காரணமும் கிடையாது. வர்ஷாவுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் மயிலுவை வர்ஷாக்கிட்டேயே கொடுத்து அமுச்சு விட்டுருவேன். அதுக்கப்புறம் குக்கிக்கிட்ட இருந்து ஒரு குட்டியை வாங்கி வளர்த்திக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இதுதான் எங்களோட பிளானு. அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் காக்கை கொடுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.